GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் உட்கட்சி மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கட்சி தலைமை, பொதுக்குழு கூட்ட அழைப்பு உரிமை உள்ளிட்ட விவகாரங்களில் இருதரப்பும் மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதால் கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டுள்ளது. இந்த மோதலின் பின்னணியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே பகிரங்க மோதல் வெடித்தது. அதன் பிறகு கட்சி தலைமை அதிகாரம், கூட்டணி முடிவுகள் உள்ளிட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்தன. ராமதாஸ் தரப்பு கட்சியின் உண்மையான ஆன்மாவை பாதுகாக்க போராடுவதாக கூறுகிறது. அன்புமணி தரப்போ நீதிமன்ற உத்தரவுகளின்படி தானே கட்சி தலைவர் என்றும் பொதுக்குழு கூட்ட அழைப்புக்கு தனக்கே உரிமை உண்டு என்றும் வலியுறுத்துகிறது. அதனால் இருதரப்புக்கும் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்களில் தங்களது புகார்களை அளித்து வருகின்றன. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பு டிசம்பர் 29 சேலத்தில் சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியது. இக்கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால வளர்ச்சி, 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டன. கூட்டத்திற்கு முன்பு ராமதாஸ் வெளியிட்ட உருக்கமான வீடியோவில் இது என் கடைசி அரசியல் யுத்தம் என்று கூறி உணர்ச்சி வசப்பட்டு பேசியது குறிப்பிடத்தக்கது. கட்சியை மீட்டெடுக்கும் போராட்டம் என்றும் அன்புமணி தரப்பினர் உண்மையான பாமகவுடன் இணைய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணியின் பதவிக்காலம் மே 28 முடிவடைந்ததாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பாமக தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை முடிவு செய்யவும் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டு ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்திக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாமக செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவராக GK மணி, பொதுச் செயலாளராக முரளி சங்கர், பொருளாளராக சையத் மன்சூர் உசேன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 27 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனிடையே கூட்டத்தில் உணர்ச்சி பொங்க பேசிய ராமதாஸ், எனக்கு தூக்கம் வருவதில்லை, ஆனாலும் ஒரு நாள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த கனவில் என்னுடைய அம்மா வந்தார். ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் என்று பேசிக் கொண்டிருந்த போதே கண் கலங்கி ராமதாஸ் தழுதழுக்க பேசினார். உடனே அருகில் இருந்த அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி அவரை சமாதானப்படுத்தினார். தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு உரையை பேசி முடித்தார். தொண்டர்கள் முன்னிலையில் ராமதாஸ் அழுதது அங்கிருந்தவர்களையும் கலங்க செய்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அன்புமணி தரப்பு சேலம் கூட்டம் பாமகவின் அதிகாரப்பூர்வ பொதுக்குழு அல்ல என்றும் அதில் எடுக்கப்படும் முடிவுகள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் சூழலில் பாமகவிற்குள் விரிசல் பெரிதாகிக் கொண்டே செல்வது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. என்னையும் பக்கத்தில் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் GK மணியை அவர் மனம் வந்து ஒரு நாள் சொல்கிறார், நான் காணாமல் போகணும், ஒன்று நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். 30 ஆண்டு காலம் இந்த
கட்சிக்கு மக்களுக்கு உழைத்த ஜே.கே. மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த 2 வார்த்தைகளை சொன்னார். அது என்னால். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.